வணக்கம். இன்னைக்கு நாம புவியீர்ப்பு விசைக்கே சவால் விடக்கூடிய ஒரு கலை பயணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, இந்தியாவோட பழமையான ஆனா அதே சமயம் ரொம்பவும் பிரமிக்க வைக்கிற குச்சிப்புடி நடனத்தை பத்தின ஒரு சுவாரஸ்யமான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு சின்ன கிராமத்து தெருவுல ஆரம்பிச்ச இந்த கலை இன்னைக்கு எப்படி உலக மேடைகளை ஆளுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு பித்தளை தட்டு அதோட கூர்மையான விளிம்புகள்ல நின்னுகிட்டு கொஞ்சம் கூட பேலன்ஸ் தவறாம ஒரு பாரம்பரிய நடனம் ஆடுறது சாத்தியமா? இது எதுவும் சும்மா கேக்குற கேள்வி இல்லைங்க. குச்சிப்புடி நடனத்துல நிஜமாவே செய்யப்படுற ஒரு திகைக்க வைக்கிற நுட்பம் இது. இது எப்படி சாத்தியமாக்குறாங்கன்னு நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த காணொளியில நம்ம குறிப்பா 4 விஷயங்களை பார்க்க போறோம். ஆந்திர பிரதேசத்துல இதோட தோற்றம், இதை ஆதரிச்ச மன்னர்கள் மற்றும் இதன் மறுமலர்ச்சி, அப்புறம் இதுக்கே உரித்தான சில தனித்துவமான நுட்பங்கள், கடைசியா இந்த கலையை செதுக்கிய மாமேதைகள். பகுதி 1. ஆந்திர பிரதேசத்தில் இதன் தோற்றம், அதாவது ஒரு கிராமத்திலிருந்து உலக மேடைக்கான பயணம். நம்ம கதை எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? ஆந்திர பிரதேசத்துல இருக்கிற குசேலபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல. ஆரம்பத்துல ஊரூரா போய் கலை நிகழ்ச்சிகளை நடத்தின குசலவர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்ட கலைஞர்கள் மூலமா தான் இது தொடங்குச்சு. வைணவ மதம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சப்போ இது உள்ளூர் கோயில்கள்ல ஆடப்படுற ஒரு கலையா மாறுச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல இது ஆண்களுக்கான, குறிப்பா பிராமண ஆண்களுக்கான ஒரு பிரத்யேகமான கலையாவே இருந்துச்சு. அவங்க பாகவத புராணம் கதைகளை நடனமா ஆடி காட்டுனாங்க. அதனாலே அவங்கள பாகவதலு அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. காலம் மாற மாற குச்சிப்புடியும் பல சுவாரஸ்யமான மாற்றங்களை சந்திச்சுது. தொடக்க கால குசலவர்கள் பயணத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டுல சித்தேந்திர யோகி அப்படிங்கிறவர் தான் இந்த நடன மரபை ரொம்ப அழகா ஒரு முறையான வடிவத்துக்கு கொண்டு வந்தார். பாமா கலாபம் மாதிரியான புகழ்பெற்ற நாடகங்களை எழுதினது அவர்தான். அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு 20ஆம் நூற்றாண்டுல இந்த கலை எப்படி மீண்டும் புத்துயிர் பெற்றுச்சு அப்படிங்கறத நாம் அடுத்து பார்க்க போறோம். பகுதி 2. மன்னர்களின் ஆதரவு, பிராமணர்களின் பங்கு மற்றும் குச்சிப்புடியின் மறுமலர்ச்சி. கொஞ்சம் வரலாற்றை புரட்டி பார்த்தோம்னா, விஜயநகர மற்றும் கோல்கொண்ட மன்னர்களோட மிகப்பெரிய ஆதரவு தான் இந்த நடனத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கு. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இவ்ளோ பெரிய அரசர்களோட ஆதரவு இருந்தும் கூட பல நூற்றாண்டுகளா இது ஒரு சில கிராமங்களுக்குள்ள மட்டுமே முடங்கி கிடந்துச்சு. அது மட்டுமில்லாம இது ஆண் பிராமணர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கலையா ரொம்பவே கட்டுக்கோப்பா பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு. ஆனா 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுது. பாலசரஸ்வதி மற்றும் ராகினி தேவி மாதிரியான முன்னோடிகள் இந்த கலைய மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா லக்ஷ்மி நாராயண சாஸ்திரி அவங்க இந்த கலையில ஒரு மாபெரும் புரட்சியே செஞ்சார். அவர்தான் முதல் முறையா தனியாள் நடனங்களை, அதாவது சோலோ பெர்ஃபார்மன்ஸ அறிமுகப்படுத்தினார். எல்லாவற்றுக்கும் மேலா அதுவரைக்கும் தடை செய்யப்பட்டிருந்த பெண்களோட பங்கேற்ப அவர் கொண்டு வந்ததுதான் குச்சிப்புடி வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு மைல்கல். இது இந்த கலைக்கு ஒரு புது உயிரை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். பகுதி 3. இந்த நடனத்தோட உடற்குறியல், அதாவது இதோட தனித்துவமான அம்சங்கள் மற்றும் நுட்பங்கள். நாம ஆரம்பத்துல பேசணும் இல்லையா, தரங்கம் அப்படிங்கிற அந்த புகழ்பெற்ற நுட்பம். அதை பத்தி இப்போ பார்ப்போம். நடன கலைஞர் தன்னோட கால்களை ஒரு பித்தளை தட்டோட கூர்மையான விளிம்புகள்ல ரொம்ப உறுதியா வச்சுக்கிட்டு தலையில ஒரு தண்ணீர் பானையோ அல்லது எரியிற தீபங்களையோ சுமந்துக்கிட்டு ரொம்ப நளினமா நடனம் ஆடுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உடலையும் மனசையும் ஒருமுகப்படுத்தி இதை செய்யறதுக்கு எவ்வளவு அசாத்தியமான பேலன்ஸும் கடுமையான பயிற்சியும் தேவைப்படும். கண்டிப்பா இது பார்ப்போர மெய் சிலிர்க்க வைக்கிற ஒரு அனுபவம் தான். இந்த தரங்க நுட்பம் மட்டுமல்லாம குச்சிப்புடியில இன்னும் பல பிரமிக்க வைக்கிற விஷயங்கள் இருக்கு. உதாரணமா மண்டோக் சப்தம். இது என்னன்னா, ஒரு தவளையோட கதைய நடன அசைவுகள் மூலமாவே ரொம்ப தத்ரூபமா சொல்றது. அடுத்து ஜலச்சித்திர நிருத்யம். இது ரொம்பவே ஸ்பெஷல். நடன கலைஞர் மேடையில ஆடிக்கிட்டே தன்னோட கால் விரல்களால தரையில அழகான ஓவியங்களை வரைவாங்க. இது நடன திறமையோட உச்சகட்டம்னே சொல்லலாம். இது போக டாரு அப்படின்னு ஒரு சிறப்பு அம்சமும் இருக்கு. அப்படின்னா ஒரு கலைஞர் மேடைக்கு வரும்போது நடனம் மற்றும் பாடல் மூலமா தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிறது. மொத்தத்துல குச்சிப்புடிங்கிறது லாஸ்யம் எனப்படும் நளினமும் தாண்டவம் எனப்படும் வீரியமும் ரொம்ப அழகா கலந்த ஒரு கலவை. சரி, இப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த தகவல்களை வச்சு ஒரு சின்ன டெஸ்ட். 2012ஆம் ஆண்டு சிவில் சர்வீஸ் தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு உண்மையான கேள்வி இது. குச்சிப்புடிக்கும் பரதநாட்டியத்துக்கும் உள்ள துல்லியமான வித்தியாசம் என்னன்னு இந்த கேள்வி கேக்குது. நிறைய பேர் இந்த 2 அற்புதமான நடனங்களுக்கும் இடையில கொஞ்சம் குழம்பி போறது இயல்புதான். உங்களால அந்த சரியான வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடிகிறதான் பாருங்க.
விடை ரொம்ப சுலபம்தான். குச்சிப்புடிக்கு உரித்தான 2 முக்கியமான விஷயங்கள்ல தான் அந்த வித்தியாசமே இருக்கு. முதல் விஷயம், குச்சிப்புடியில நடன கலைஞர்கள் ஆடிக்கிட்டே சில சமயங்கள்ல வாய்விட்டு வசனங்களை பேசுவாங்க. 2வது, நாம முன்னாடியே பார்த்து வியந்த பித்தளை தட்டோட விளிம்புல நின்னுகிட்டு ஆடுற அந்த தரங்க முறை. இந்த 2 பிரத்யேக அம்சங்களும் பரதநாட்டியத்துல கிடையவே கிடையாது. இதுதாங்க குச்சிப்புடிய மத்த நடனங்கள்ல இருந்து தனித்து காட்டுற விஷயம். பொதுவா ஒரு முழுமையான குச்சிப்புடி நிகழ்ச்சிங்கிறது வெறும் நடனம் கிடையாது. அது ஒரு சிறப்பான நடன நாடக வடிவம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நடன கலைஞர்களே சில நேரங்கள்ல பாட்டு பாடுவாங்க. இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் கர்நாடக இசையை அடிப்படையா வச்சு வயலின் மற்றும் மிருதங்கம் இசைக்கருவிகளோட பின்னணியில நடக்கும். பாடல்கள் எல்லாமே பெரும்பாலும் இனிமையான தெலுங்கு மொழியில அமைஞ்சிருக்கும். முக்கியமா சொல்லணும்னா, இந்த நடனத்துல ஸ்ருங்கார ரசம் எனப்படும் காதல் மற்றும் ரொமான்டிக் உணர்வுகளுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. பகுதி 4. இந்த பாரம்பரியத்தை தாங்கி பிடிச்ச முகங்கள், அதாவது குச்சிப்புடி மாமேதைகள். இந்த அருமையான கலையை உலகறிய செஞ்ச மாபெரும் கலைஞர்களை நாம கண்டிப்பா கொண்டாடணும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி குச்சிப்புடி மரபை முதன்முதல முறைப்படுத்திய சித்தேந்திர யோகில ஆரம்பிச்சு பெண்கள் மற்றும் தனியாள் நடனங்களை அறிமுகப்படுத்தி மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்குன லக்ஷ்மி நாராயண சாஸ்திரி வரைக்கும் பலரோட பங்களிப்பு இதுல இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தற்கால புகழ்பெற்ற கலைஞர்களான ராதா மற்றும் ராஜா ரெட்டி, அதுக்கப்புறம் நடன ஜாம்பவான் யாமினி கிருஷ்ணமூர்த்தி, இவங்களோட அபாரமான அர்ப்பணிப்பால தான் இந்த கலை அதோட பொலிவு கொஞ்சம் கூட குறையாம இன்னைக்கும் தழை தூங்கி நிக்குது. நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா இது நம்மகிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுச் செல்லுது. ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே சொந்தமா இருந்த ஒரு பழமையான சடங்கு எப்படி தன்னோட ஆன்மா துளியும் மாறாம இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டாடுற ஒரு மாபெரும் கலையா மாறுச்சு? நம்ம இந்திய கலாச்சாரத்தோட இந்த வியக்கத்தக்க பாதுகாப்பு தன்மையை பார்க்கும்போது இன்னும் எத்தனை பழமையான ரகசியங்களும் கலைகளும் நமக்காக எங்கேயோ காத்துக்கிட்டு இருக்கோன்னு தோணுது இல்லையா? அடுத்த முறை குச்சிப்புடி நடனத்தை பார்க்கும்போது கண்டிப்பா இந்த நெடிய வரலாலும் உழைப்பும் உங்க நினைவுக்கு வரும்னு நம்புறேன்.